அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிராஃபிக் டிசைனிங் மாணவர்களுக்காக அடோப் ஃபோட்டோஷாப்பில் சிம்பிளாக ஒரு ரெயின்போ எஃபெக்ட் ஒன்று எப்படி செய்கிறேன்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் எங்களுக்கு தேவையான இமேஜ் ஒன்று நாங்கள் ஆன் பண்ணுவோம். நான் இந்த மாதிரி ஒரு சீனரி ஒன்று எடுக்கிறேன். எடுத்துட்டு நியூ லேயர் இந்த இடத்து மூலமாக கிரியேட் நியூ லேயர், புதிய லேயர் ஒன்று அப்ளை பண்ணுறேன். இந்த லேயருக்கு கிரேடியன்ட் டூல், ஷார்ட்கட் G. இந்த கிரேடியன்ட் எடுத்து இந்த இடத்துல சர்க்குலர் ரெயின்போன்றதை எடுக்கிறேன். அந்த டிசைன் வரலாட்டி இதில் போய்ட்டு உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுக்கணும். சர்க்குலர் ரெயின்போன்றதை எடுத்துட்டு ரேடியல் கிரேடியன்ட், இதில் பல வகையான கிரேடியன்ட்ஸ் இருக்குது. ஆங்கிள், ரிஃப்ளெக்டட் இருக்குது. இதில் நான் ரேடியல் கிரேடியன்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். இதை நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி பெருசாக்குறேன். ஸோ இதை நான் ஃபில்டர், பிளர், கோஷன் பிளர், இந்த ரெயின்போ ரியலிஸ்டிக்காக இருக்குன்றதுக்காக வேண்டி கோஷன் பிளர். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட் ஆகின மாதிரி வந்திருக்கும். ஓகே, இந்த லேயருக்கு நான் ஒரு மாஸ்க் கொண்டு அப்ளை பண்ணுறேன். கீழே பாருங்கள், லேயர் மாஸ்க். ஓகே, இப்போ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் கிரேடியன்ட், இதில் பிளாக் அண்ட் ஒயிட், black and white color, opacity 100, mod normal. radial இருக்கிற இந்த gradient நான் linear இதுக்கு மாத்துறேன். இப்போ நான் கீழ இருந்து மேல் நோக்கி இழுக்கும் போது பாருங்க கொஞ்சம் ஃபேட் ஆகின மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். 2-3 முறை இதை செய்யுங்க, ஃபேட் ஆகின மாதிரி வரும். இன்னும் இதை எங்களுக்கு குறைக்கணும்னு சொன்னால் ரேசர் டூல், இந்த இடத்துல ஒரு ஃபேடான ஒரு ரேசர் எடுத்துட்டு தேவையில்லாத ஏரியாவில் இப்படி இரேஸ் பண்ணோம்னு சொன்னால் அழகான ஒரு ரெயின்போ எஃபெக்ட் ஒன்று எங்களுக்கு ஈஸியாக அடிக்கும். இன்னும் இதை லைட் பண்ணணும்னா ஒபாசிட்டி எங்களுக்கு குறைக்கும். ஸோ ஈஸியாக ஒரு ரியலான ஒரு ரெயின்போ மாதிரி எங்களுக்கு இதை செஞ்சிருக்கோம். ஓகே, இதே ஒர்க்கோட நாங்கள் இன்னொன்று பார்ப்போம். ஓகே, இந்த ஐக்கு நான் ஒரு ரெயின்போ எஃபெக்ட் ஒன்று கொடுக்குறேன். புதிய லேயர் ஒன்று கிரியேட் பண்ணி எலிஃபெட்டிக்கல் மார்க்யூ டூல், ஃபெதர், உங்களுக்கு தேவையான அளவு ஃபெதரை கொடுங்க. ஐஎஸ்ஆரியா செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிரேடியன்ட் இந்த இடத்துல ஸ்பெக்ட்ரம் டிசைனை சூஸ் பண்ணுறேன். கிரேடியன்ட்ல ஸ்பெக்ட்ரம், ஆங்கிள், கொஞ்சமாக இதை சின்ன ஒரு கோடு ஒன்று போடுறேன், கிரேடியண்டாக மாறிடும். லேயர் மாட், ஓவர்லே, இதை டிசெலக்ட் பண்ணுறேன். ரெயின்போ கலரில் அந்த ஐ மாறிக்கும். அகெயின் நான் இன்னொரு லேயர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மற்ற கண்ணையும் அதே போல் செலக்ட் பண்ணுறேன். கிரேடியன்ட், ஆங்கிள், ஓவர்லே. இந்த மாதிரி கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணி எங்களுக்கு பல வித்தியாசமான டிசைன்கள் ஈஸியாக செய்யணும். இந்த மாதிரி செய்யப்பட்ட ஒரு டிசைன் தான் இது, இந்த ரெயின்போ. இன்றைய லெசனில் நாங்கள்
சிம்பிளாக ஒரு ரெயின்போ எஃபெக்ட் வந்து எப்படி அடோப் ஃபோட்டோஷாப்பில் செய்கிறோன்னு பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மாணவர்களுக்காக இன்னும் வித்தியாசமான டிசைன் நாங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.